ஓ ஏரியாவில் எல்லாம் கேடிஎம் பைக் வாங்கி பசங்க ரொம்ப சீனா போடுறாங்கண்ணா. எப்படின்னா ஒன்று வாங்கிடணும்ண்ணா. டேய் நல்லா கஷ்டப்படுறா, அதெல்லாம் வாங்கிடலாம்டா. ஓ ஓனர் வராருண்ணா. ஓ இவருனா நான் இன்னும் இந்த வண்டியிலே சுற்றி நிற்கிறாரு. இவர்கிட்ட காசண்ணா இல்லை. என்னடா என்னை பத்தி பேசினே நீயே பார்த்தோம் நிறுத்திட்டீங்க பேச்ச. நாங்கண்ணா நோ உங்களை பத்திலாம் ஒன்றும் பேசலண்ணா, லோடு விஷயமா பேசின்னு இருக்கிறேண்ணா. ஏதோ சமாளிக்கிறீங்க, ஏதோ பேசி நீயே பார்த்தோம் நிறுத்திட்டீங்க. என்னடா கண்ணா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சு? என்ன பவரு ஞாயிற்றுக்கிழமை எங்க போனேன்? ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கன்னா போவேன், மீனும் மட்டன் எடுத்துன்னு வந்தேண்ணா. நோ அவன் எங்கன்னா வெளியே போவான், நம்ம வீட்டில் எப்போ கவுச்சிருந்தாலும் அவனை கூண்டு போய் சாப்பிட வச்சிருவேண்ணா. அப்படி சப்போஸ் அவன் வரலனா கூட கப்பில் போட்டு எடுத்து போய் குத்துருவேண்ணா அவன்கிட்ட. அவனுக்கு யாருன்னா இருக்குது, அவன் அனாதை பையனா, வீட்டில் எது செஞ்சாலும் எடுத்துன்னு வந்து குத்துருவேண்ணா அவனுக்கு. கண்ணா அவனுக்கு செஞ்சதை சொல்லி காட்டுறியே, அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படுவான்ற எண்ணமே உனக்கு இல்ல. இதே உன் தம்பியோவோ இல்ல உன் புள்ளியாவோ அவனுக்கு சோறு போட்டதுல அப்படியே சொல்லி காட்டுவியாடா. அப்புறம் என்ன சொன்ன, அவன் அனாதை பையன் சொன்னல, அந்த அனாதை பையன் கிட்ட தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினு 20,000 வாங்கிட்டு போயிட்டு உங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்த்தேன். ஞாபகங்குதா? அவன் அனாதையா இருக்கோதான் அவனை ஒண்ணு மாதிரி ஆள்லாம் ஏமாத்துறாங்க கண்ணா. அதுவும் பழைக்க தெரியாத புள்ளியா இருக்குது. அண்ணா எங்கள் அம்மா வந்தா நான் பார்த்துக்க மாட்டேங்கண்ணா. அது ஏன்னா சொல்லி அவர் மனசு கஷ்டப்படுத்துறேங்க. பாத்தேரா அவனை, நீ இவ்வளவு பேசியும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமா அது இந்த மாதிரி பேசுறவங்க விஷயம் திருந்த பாருங்க, செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க.